ஒரு கிட்னி திருட்டில் பல துறை மருத்துவர்கள் உட்பட பலருக்கும் தொடர்பு உண்டு என்பதால் குற்றவாளிகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மூத்த மருத்துவர் அமலோற்பவநாதன் வலியுறுத்தியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் உடல் உறுப்புகள் விற்பனைக்கு அல்ல என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கான நடைமுறைகள் என்னென்ன சார் இப்ப இருக்கு? நான் சொன்ன மாதிரி ஒன்று உறவினர்கள் கொடுக்கலாம், ரெண்டாவது நண்பர்கள் கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாம், மூன்றாவது மூளை சாவு எடுக்கலாம். இது மூன்றையும் தாண்டி திருட்டுத்தனமாக எடுக்கிறது நடக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஏழைகள் கிட்ட போய் உங்கள் கிட்னிக்கு 5 லட்சம் 10 லட்சம் தரேன் சொல்லி விலை பேசி அவர்களை கிட்னிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்டுக்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டு புரோக்கர் வேலை செய்து இதை அரசாங்கத்தினுடைய கண்ணுக்கே கொண்டு செல்லாமல் அல்லது அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபோர்ஜ் பண்ணி அவரை உறவினராக காட்டி அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்று ரெண்டுமே நடக்குது. ஒன்று அரசாங்கத்துக்கிட்ட காட்டாமையே திருட்டுத்தனமாக பண்ணுறாங்க, அல்லது திருட்டு ஆவணங்களை தயார் செய்து அதை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அனுமதி பெற்றும் பண்ணுறாங்க. ரெண்டுமே திருட்டுத்தனம், ரெண்டுமே கிரிமினல் ஆக்டிவிட்டி. இது ரெண்டுமே பரவலாக நடக்குது. இப்படி தான் திருட்டுத்தனம், கிட்னி ஏழைகளிடமிருந்து திருடுவது இந்தியா முழுவதும் பரவலாக நடந்து கொண்டு வருகிறது. இப்போது தமிழ்நாட்டில் நடப்பது கவலைக்குரியதாக இருக்குது. ஒரு கிட்னி திருடு நடக்கணும்னா ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் இன்வால்வ்டாக இருக்கணும், ஒரு யூராலஜிஸ்ட் இன்வால்வ்டாக இருக்கணும், ஒரு புரோக்கர் இன்வால்வ்டாக இருக்கணும், ஒரு அனஸ்தட்டிஸ்ட் இன்வால்வ்டாக இருக்கணும், அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் இன்வால்வ்டாக இருக்கணும். இவ்வளோ பேரும் இன்வால்வ் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது பல ஆப்ரேஷனுக்கு இப்படி நடந்திருக்குன்னா நம்ம எத்தனை பேர் மேலே கிரிமினல் குற்றம் வழக்கு தொடர வேண்டும், எத்தனை பேரை தண்டிக்க வேண்டும்? தமிழக அரசு கடுமையாக ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பெரிய நபர்கள் கொஞ்சம் பேர் தண்டனை அனுபவித்தால்தான் இது நாம் செய்வது தவறு என்று மருத்துவ உலகமும் உணர்ந்து கொள்ளும். மருத்துவர்களும் இதில் ஈடுபட மாட்டார்கள்.